காலையில 10 மணி போல தங்கச்சி கடையிலேருந்து தர்பூசணி வாங்கிட்டு வந்திருந்தா. அதை நீட்டா வெட்டி சாப்பிட்டாச்சு எல்லாரும். அப்புறமா லஞ்ச் 2 பேரும் ஒண்ணா தான் சாப்பிட்டோம். பீட்ரூட் பொரியல், பச்சை பருப்பு வித் ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் அம்மா வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் மல்லிகைப்பூ புடிச்சிருந்துச்சு. அதை பறிச்சுட்டு வந்து அதை கோர்த்து குடுத்தாங்க. அப்புறமா மத்தியானத்துக்கு மேல ஏதோ ஒண்ணு ஜூஸ் குடிக்கணும்னு தான் தோணுது. சாப்பாடுலாம் சாப்பிடணும் தோண மாட்டேங்குது. என்னதான் பண்ணுதுன்னு ஃபோர்ஸ் பண்ணி தான் சாப்பிட வச்சாங்க. அப்புறமா மோர் ரெடி பண்றதுக்கு கருவேப்பிலை, அப்புறமா பச்சை மிளகாய், கொத்தமல்லி உங்களுக்கு தேவைப்பட்டா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆப்ஷனல் தான். நான் போடல. நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்சியில் 2 பல்ஸ் விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான மோர் ரெடி. இப்படியே ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து ஐஸ் கட்டி போட்டுக்கணும். ஐஸ் கட்டியும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா மோரே ஜில்லுன்னு தான் இருக்கும். தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஐஸ் கட்டி போட்டால் ரொம்ப பிடிக்கும். நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.